வெளியில் விசாரணை அனுப்புங்கள். அர்ச்சுனா ராமநாதனை யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தொடரில் அதிகாரிகள் கிழிப்ப நயப்படைக்கப்பட்ட அர்ச்சுனா இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி கூட்ட தொடர் இடம்பெற்று கொண்டிருந்தது. கௌரவ வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் அமைச்சர் சந்திரசேகரன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆஜராகியிருந்தனர். இதில் முக்கியமான மருத்துவமனையினுடைய பணிப்பாளர்கள் மற்றும் அரச உயர் அதிகாரிகள் என்பனவும் இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டனர். இவ்வாறு கலந்து கொண்ட பொழுது கேள்வி பதிலுக்கு பதிலளிக்கின்ற பொழுதும் திட்டங்களை அறிமுகப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களது கேள்வி நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஏனைய உயர் அதிகாரிகளை மிக கீழ்த்தரமாக பேசியிருந்தார். நானே படித்துவிட்டு வந்ததாக அடிக்கடி சொல்லிக் கொள்கின்றார். சத்தியமூர்த்தியினுடைய பேச்சினை அடுத்து அங்கு நடந்தது என்ன, மீளவும் ஒருமுறை இவர் எங்களுக்கு மிரட்டல் விடுத்தால் கடவுளாக இருந்தாலும் நாங்கள் எமது மருத்துவமனைக்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிறார். இது அர்ச்சுனாவுக்கு விழுந்த முதலாவது சாட்டையடி அவமதிப்பாகும். இரண்டாவதாக, அங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறான நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி மரணமாகிறார்கள் மற்றும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் எடுத்து விளக்கினார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் எடுத்துக்கொண்ட விடயம் இப்பொழுதும் சரியானது. ஆனால் அவர் கையாளுகிற விதத்தில் தான் அவர் இந்த உயர் அதிகாரியினால் வெறுப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒருவராகவும் நயப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒருவராகவும் மாற்றம் பெற்று வருகின்றார். இந்த விடயம் இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி அந்த கூட்டத்தொடரிலே அவர் எடுத்துக்கொண்ட விடயம் சரி, அவர் பேச வந்த விடயமும் சரி. ஆனால் அதனை எவ்வாறு பேசியிருக்க வேண்டும் அல்லது எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தினை அவர் செய்து கொள்ளவில்லை. ஆகவே கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு தனிநபர்களுடன் தனிமையில் இருந்து பேசுவது போன்ற ஒரு செயல்பாட்டினை ஒரு மொத்த கூட்டத்தொடரிலே அவர் கையாண்ட விதம்தான் அங்கு கலகலப்பாக மாறியது. ஆகவே இந்த விசாரணை உடனே வெளியில் அனுப்புங்கள், இங்கே வைத்திருக்காதீர்கள் என உயர் அதிகாரிகள் சொல்லும் அளவிற்கு என்று அர்ச்சுனா ராமநாதன் அந்த கூட்டத்தொடரிலே நயப்படைக்கப்பட்டார். மருத்துவமனையுடைய நிதிகள் தொடர்பாகவும் இது தொடர்பாகவும் சத்தியமூர்த்தி விளக்கம் அளித்திருந்தார். ஆகவே வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்டவர்களுக்கு அவர் கடுமையான வேண்டுகோளையும் விடுத்திருந்தார். இங்கு வேலை செய்கின்ற பணியாளருக்கு உளவியல் தாக்கத்தை தருகிறார், உளவியலை பாதிப்பை ஏற்படுத்துகிறார். இவர் கேலி கிண்டல் செய்வதால் அவர்கள் பணிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிற என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். இதனுடைய பொருள் என்ன? தொடர்ந்தும் இவர் இங்கு வருவாராயிருந்தால் நாங்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவோம். அப்பொழுது அங்கு மருத்துவமனையில் உயிர்கள் பலியாகினால் அதற்கு அர்ச்சுனா பொறுப்பு என்பதாக இதனூடாக வெளிப்படையாக சொல்லிக் கொள்கிறார். இதனை அர்ச்சுனா புரிந்து கொள்வாரா? அப்படியானால் அர்ச்சுனாவுக்கு வரப்போகும் சட்ட சிக்கல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை அர்ச்சுனா தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேச வருகின்ற விடயம் சரி ஐயா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதனை எவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற விடயத்தினை புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் அங்கு சென்று பரப்புரைகளை மேற்கொண்டு விட்டோம், இது எனக்காக சாதகமாக பயன்படுத்தலாம் என்கின்ற விடத்திலே பேசுகிறீர்கள், அது பிழை. நான் சட்டத்திறனியை அழைத்து வந்திருக்கிறேன், வேணுமுன்னா சட்டத்திறனை நான் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறீர்கள். இது என்ன பேச்சு? என்ன பேச்சு இது? இப்படி பேசலாமா? அப்படின்னா அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்திறனை அழைத்து அங்கே வருகிறார்கள். ஆகவே எந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்பதை அர்ச்சுனா புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த அவைத்தலைவர் சிவஞானமா அவர்கள் பேசுகின்ற பொழுது இவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு அதுக்கு முயற்சித்து பாருங்கள் என்கிறார். அதற்கு அவர் நான் முயற்சித்து தோற்று போய்விட்டேன், அதனால் எனக்கு அது வேண்டாம் என்கிறார். ஆக உங்களுடைய பெயர் என்ன ஐயான்னு கேட்கிறார். நான் ஒரு அனாதையாக இருந்து விடுவேன் அப்படியே சொல்லிவிடுங்கள் என்கிறார். ஆக இதிலே அர்ச்சுனா உணக அவமதிக்கப்படுகிறார். அவர் யார்? அந்த கூட்டத்தினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். அவரது பெயரை தெரியாமலா அந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டீர்கள்? அப்படியான கூட்டத்தொடரில் கலந்து கொள்கின்ற பொழுது இங்கு யார் தலைவர், யார் உபதலைவர், அடுத்தது யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற விடயத்தினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எல்லாது கலந்து கொண்டால் என்ன நடக்கும்? அதே போல் ஒரு பெண் உயர் அதிகாரி அங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் கூட சொல்கின்றார், நான் அர்ச்சுனா ராமநாதனை விட அதிகமான படிப்பை படித்து விட்டு தான் இங்கே இருக்கிறோம். எனவே பாராளுமன்றத்திலிருந்து வருகை தந்து அவர்களால் அப்ரூவ் செய்யப்பட்டு தான் நாங்கள் இங்கே பதவிக்கு வந்திருக்கிறோம் என்கிறார். ஆகவே படிக்காதவர்கள் என்று சொல்லாதீர்கள். பாருங்கள் எத்தனை விடயத்திலே எந்தெந்த மட்டங்களிலே அர்ச்சுனாவுடைய இந்த பேச்சு தாக்கத்தையும் எதிர்ப்பு அலைகளையும் உருவாக்கி வருகிறது.
அரச ஊழியர்களை அர்ச்சுனா மதிக்க மறந்து தான் படித்தவன் மிச்செல்லாம் ஓயல் படிச்சியா, உனக்கு என்ன படிப்பறிவு இருக்கிறது சொல்ல வந்தால் உண்மையில் இவர் ஒரு பைத்தியக்காரனாக சொல்லிவிடுவார்கள். இந்த அதுதான் அங்கே பேசினார்கள். இந்த விசாரணை வெளியில் அனுப்புங்கனால் என்ன விடயம்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கப்பட வேண்டிய பெயரா இது? நினைத்து பாருங்கள். ஆக அர்ச்சுனா ராமநாதன் எடுத்துக்கொண்ட விடயம் சரி, திருப்பம் சொல்கிறோம், அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் சரி, பேச வந்த விடயம் சரி, ஆனால் பேசிய முறை பிழை என்கிறோம். அதுதான், அதை புரிந்து கொள்ளுங்கள், உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். அர்ச்சுனா இதை பேச வேண்டும், கண்டிப்பாக பேச வேண்டும், ஆமாம் பேச வேண்டும். ஆனால் எங்கே தவறு? அவர் பேசிய விதம் பிழையாக இருக்கிறது. ஆகவே இதனால் தான் அர்ச்சுனாவுடைய பெயர் நாள்தோறும் கீழிறங்கி சென்ற வண்ணம் இருக்கிறது. அவர் மீது அவதூறுகள் வந்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள் சட்ட சிக்கல்கள் எதிர்காலத்தில் வரப்போவதை இது கூட அறிகிறது. அனைத்து பாராளுமன்றம் எதிரி, அனைத்து ஊழியர்களும் எதிரி. இப்படியே சொன்னால் என்ன நடக்கும்? ஆக லஞ்ச ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம். ஆமாம், கொண்டு வாருங்கள், மிக முக்கியமான விடயம். அதுக்குத்தான் குறைவர்த்திகள் நிச்சயம் செய்ய வேண்டும். ஆனால் மக்கள், வெளிநாட்டில் இருந்த மக்கள் உங்களுக்கு பணம் அனுப்பினார்களே, எனது பணத்துக்கு என்ன செய்திகள் கேள்வி கேட்கிறார்களே, ஏன் நீங்கள் இன்னும் கணக்கு காட்டவில்லை? பாராளுமன்ற உறுப்பினராக வந்து லஞ்ச ஊழலை ஒழிக்கப் போவதாக கெடுக்கிற நீங்கள் எதற்காக இதுவரையும் பாராளுமன்றத்திலே தேர்தல் செலவு வரவு செலவு அறிக்கை நீங்கள் காண்பிக்கவில்லை? உங்களுடைய அந்த கள்ள கணக்குகள் சிக்கிவிடும் என்பதாலா இவ்வாறு திசை திருப்புறீர்கள்? இது ஒரு திசை திருப்பல் தான். ஆகவே நீங்கள் சுத்தமாக இருந்தால், தனிப்பட்ட வாழ்க்கை நாங்கள் பேசவில்லை, அது வேண்டாம் ஐயா, பொது விடயத்தை கதைக்கிறோம். நீங்கள் தேர்தல் வரவு செலவு கணக்கை காட்டியிருந்தால் இந்த சம்பவம் வந்திருக்குமா என்ன? அதையே நீங்கள் காட்டவில்லை. ஆகவே எதிர்காலத்தில் இதை கேட்பார்கள். நீங்கள் நினைத்து விடாதீர்கள், இந்த பாராளுமன்றத்திலே, இந்த அமர்விலே, இந்த யாழ் மாவட்டத்தினுடைய இந்த கூட்டத்தொடரிலே பாராளுமன்றத்திலே கதைப்பது போது கதைத்தீர்கள், தவறு. இது பாராளுமன்றம் அல்ல, இது மாநகர சபை. அப்போ மாநகர சபையுடைய இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தமிழருடைய மாநகர சபையாக இருக்கிறது, அங்கே தமிழ் தான் பேசுகிறார். ஆக நீங்கள் அதை புரிந்து கொள்ள பழகுங்கள். இங்கே இந்த இடத்துல நீங்கள் அவமதிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து மீது சென்றால் இது உங்கள் மீதான வெறுப்புணர்வை அதிகரிக்கும். ஆகவே பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போய் போட்டிட்டு வாண்டா, 5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் தோக்கடிக்க தான் போகிறாங்க. இந்த மாநகர சபை தேர்தலில் முன்வச்ச தேர்தலில் உங்களை தோக்கடிக்க தான் போகிறாங்க. அப்போ என்ன பதிலை சொல்ல போறீங்க? அப்போ என்ன சொல்ல போறீங்க? அதீத நம்பிக்கை கொண்டு நான் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் மாநகர சபை தேர்தலிலும் உள்ளூராட்சி தேர்தலிலும் வென்று விடுவேன் என நீங்கள் சொல்லுகின்ற விடயம் தவறானது. ஆகவே இதை புரிந்து கொள்ள பழகுங்கள். காலம் என்பது மிக முக்கியமானது. அந்த காலம் என்பதில் நாங்கள் கழிக்கப்பட்டவர்களாக மாற்றம் பெற்றுவிடக்கூடாது. நீங்கள் ஒரு நல்ல விடயத்தை எடுத்திருக்கிறீர்கள், நல்ல விஷயத்தை பேசுகிறீர்கள், ஆனால் அதை எப்படி பேசுவது என்பது தெரியாதனால் நீங்கள் இந்த இவர்களால் நயப்படைக்கப்படுகிறது. காக்கின்ற பொழுது கவலையாக இருக்கிறதையா, சற்று அதை மாற்றி விடுங்கள். இவ்வாறு நீங்கள் செல்வீர்களானால் அரச ஊழியர்களிடம் மட்டும் இருந்த அனைவராலும் நீங்கள் வெறுப்புக்கு உள்ளான ஒருவராக மாற்றம் பெற்று விடுவீர்கள். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். இன்று மன்னிமேந்த டிக்டாக் தளத்திலே பேசப்படுகின்றபடியே இதுவாக இருக்க போல இதுதான் தலைப்பாக இருக்கும். தயவுசெய்து பேச வாருங்கள், உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று லண்டன் டைம் 4 மணி, மதியம் 4 மணி, இலங்கை நேரம் 9 மணி, இரவு 9 மணி அல்லது 9:30 இந்த விவாதம் நடக்கும். கீழே நாங்கள் இணைப்பை காமெண்ட் பகுதியில் இணைத்து விடுகிறோம். அதை பார்த்து இணைந்து கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.